Hello friends, வணக்கம். Welcome to our channel Samaikalam, Suvaikalam. காய்கறியை சாப்பிடாத குழந்தைங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜ் ரோல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக வித்தியாசமான வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெஜ் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பட்டை கிராம்பு அது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ஸ்டஃபிங் சாப்பிடும்போது அந்த பட்டை கிராம்புலாம் வாயில் கடிப்படும். அதனால் அது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சோம்போட வாசம் மட்டும்தான். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா பொன்னிற ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட் எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் கோஸ் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஏன் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். கேரட் பீன்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோஸ் சீக்கிரமாக வதங்கிடும். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸை நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட் பீன்ஸ் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தொக்கு குருமாலாம் செய்வோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை வெஜிடபிள் ஸ்டஃபிங் செய்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃப்ளேவருக்காக எந்த பொருளும் சேர்க்கலாம். அதனால தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்து மசாலா பொருட்களோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும், காய்கறிகள் நல்லா வேகிறது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த காய்கறிகள் வேகிறதுக்குள்ள நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு எனக்கு 8 நிமிஷம் ஆச்சு. இந்த காயை நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கரம் மசாலா அதிகம் சேர்த்துக்கனால இதோட வாசனை சூப்பராகவே இருக்கு. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நம்ம நார்மலாக எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கல் சூடானதும் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். நம்ம காலையில் செய்த சப்பாத்தி மீதி இருந்தால் கூட கொஞ்சமாக இந்த காய்கறிகள் வச்சு ஸ்டஃபிங் செய்துட்டு இந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்காக கூட நம்ம கொடுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் தடவிக்கலாம். சாஸ் தடவுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சிடலாம். எப்பவுமே இது மாதிரி வெஜிடபிள் ஸ்டஃபிங்லாம் வைக்கும் போது சென்டராக வைக்காம நம்ம ரோல் பண்ண போகிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சென்டரா வைக்காம இந்த எட்ஜில் வச்சனால நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வருது. எதுவுமே கீழே விழலை. பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
இதை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிடும்போது இந்த ரோல் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால அடுத்த சப்பாத்தி போடும்போது அந்த தோசைக்கல்லோட ஓரத்தில் இதை ஒரு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். அப்போ அதோட எட்ஜஸ்லாம் நல்லா சீல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. நீங்கள் எல்லா சப்பாத்தியும் செய்துட்டு கூட இது மாதிரி சூடு பண்ணிக்கலாம். நான் இப்போ சைட்லேயே சூடு பண்ணுறேன். பாருங்கள், அடுத்த சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீல் ஆயிடுச்சு. இப்போ பிரிஞ்சு வரவே வராது. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வெஜ் ரோல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரிஞ்சு வரவே இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது 2 ரோல் சாப்பிட்டா போதும், வயிறு ரொம்பவே ஃபில்லிங் ஆகிடும். இந்த வெஜ் ரோலை சாஸோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை விட வித்தியாசம் சுவைக்கலாம்.